நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அப்படி என்னடா கேம்னு கேட்டிங்கன்னா, ஐஎம் ஃபிஷ்ஷு. இந்த கேமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இது வந்து ஒரு தொட்டியில் ஜாலியாக ஸ்விம் பண்ணின்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை புச்சின்னு போய் எடுத்து அங்கே தனித்தனியாக விட்டுருவானுங்க. அந்த தனித்தனியாக விட்டவங்கள தப்பிச்சு போய் கடலில் சேருவாங்களா மாட்டாங்களான்ற கேம் தான் இது. ஓகே நண்பர்களே, இவனுங்க 4 பேர் அந்த பாட்டு தான். நாங்கள் 4 பேர் அந்த மாதிரி பாட்டு தான். இதோ இவனுங்க 4 பேர். இவனுங்க 4 பேரில் இப்போ நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு. இந்த கோல்டு ஃபிஷ்ஷை காப்பாற்றி எடுத்துன்னு போய் கடலில் விட்டோன்னே அடுத்த ஃபிஷ்ஷாக காப்பாற்றி எடுத்துன்னு போய் கடலில் விட்றோம். அடுத்தது அந்த பப்பர் ஃபிஷ்ஷு தான், பலூன் மண்டையன். அவனை எடுத்துன்னு போய் விட்றோம். நம்ம காப்பாற்றி ஜெயிக்கிறோம் இந்த ரவுண்டை. ஓகே, இப்போ அந்த மீன் தள்ளி பார்த்துடுச்சு. இது நவுறுதான்ட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, அப்புறம் அந்த கதுவை பார்த்துட்டு இது பண்ணுது. ஜாலி ஜாலி கதுவை பார்த்துட்டு தப்பிக்க போகிறேன்ட்டு. அப்புறம் என்னடா அது கண்ட்ரோலர்லாம் தெரியுதுன்னு கேட்குறீங்களா நண்பர்களே? நான் வந்து இப்போ ஜியோ கேம்ஸில் இருக்கேன். ஜியோ கேம்ஸில் வந்து நம்ம ட்ரிக் ஒர்க் ஆக மாட்டுது. கீபோர்டு மவுஸு அதெல்லாம் ஒர்க் ஆகுது, நீ வெள்ளப்படான்ட்டானுங்க ஒரே வார்த்தையா. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த மீனை அப்படியே உருட்டிக்கினே போயிட்டா இதோ பாருங்களேன், இன்னொரு மீன். தம்பி அண்ணன் கூட வந்துடுறியா? அட்டப்பாவீங்களா நண்பர்களே, கொடூரமாக சாவதில்ல. செத்துடுச்சு நண்பர்களே. சரி விடுங்க, அவ்வளோதான், அதோட வீதி அது முடிஞ்சிடுச்சு. வேற என்ன பண்ணுறது? பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையாக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம பொறுமையாகவே போவோம், அவசரப்பட வேணாம். இது வந்து கண்ணாடி. இப்போலாம் பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்களே, அதை எடுத்து இந்த மீனை விட வேண்டியது தானேடா. பைத்தியக்காரனுங்கடா நீங்கள். பிளாஸ்டிக்கில் விட்டா வச்சு நான் தப்பிக்க ஈஸியாக இருக்கும்ல. சரி ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், பொறுமையாக போவோம். தம்பே கீழே உழுந்துற. சொல்கிறதுக்குள்ளே கீழே உழுது பார்த்தீங்களா? அட பாவி. யார் அவன்? என் ஃப்ரெண்டு. நண்பா நீயும் என் கூட வந்து விடு நண்பா அப்படின்ட்டு தூய தமிழில் பேசுகிறானுங்க. டேய், என்ன நினச்சிக்கினீங்க? நான் என்ன உங்களை காப்பாற்ற வந்தேன் நினச்சியா? ஏதோ பாவம் போனா போதே அழகாக இருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷு நானும் வாழ்த்த உன்னே, அதனால் நெஞ்சு ஒரு மாதிரி வலிச்சுது, அதனால் காப்பாற்றலான்னு வந்தா நீ அவனை வேற துணை கூப்பிட்ற. இல்லை வேற நான் 4 பேரை காப்பாற்றணும். உங்கள் 4 பேரை காப்பாற்றுறதே பெரிய விஷயம், அவனை வேற காப்பாற்ற சொல்கிற நீ. போடா போ, உனக்கு இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, நீங்கள் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுறங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நண்பர்களே, 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் 24 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் திறமை. ஓகே நண்பர்களே, 24 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வெள்ளம் வந்தாச்சு. இங்கே தான் போடுவானுங்க ஐஎம் ஃபிஷ். நான் ஃபிஷ்ஷு தான், நான் வந்து மனுஷன், ஆனால் நான் ஃபிஷ்ஷாக வாழ்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே நண்பர்களே, இங்கே தான் என்ட்ரோ போடுறானுங்க ஐஎம் ஃபிஷ்ஷுன்ட்டு இந்த கேமோட பேரை டைட்டில். ஓகே, டைட்டில்லாம் பலமாக இருக்குது, மீன் ஆனால் பலமாக இருக்க மாட்டுதே. அந்த மீன் தொட்டி பலமாக இருக்க மாட்டுதே, போயிட்டு தட்டினாலே வஞ்சிடுது. ஓகே நண்பர்களே, ரோலிங் அது சுற்றுன்னு. ஓகே அவ்வளோதான், இடிச்சிச்சு, நல்ல வேலை உடையில. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம போவோம். அங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே போவோம். இது வந்து அந்த ஈபியா ஏதோ சொல்லுவாங்க, அந்த லைன் போல். அவ்வளோதான், போகிறான். ஒரு வீட்டுக்கும் கனெக்ஷன் ஊற்றுக்கிறானுங்க, திருடுறானுங்க நண்பர்களே கரண்ட்டை. இப்போ பாருங்க, நான் அந்த தொட்டியை வச்சுன்னு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் கரண்ட்டை திருடுறானுங்க சார் அப்படின்ற. அப்போ தாண்டா நீங்களாம் அடங்குவீங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம லைட்டாக நவுத்திக்கினே போயிட்டு அங்கே இறங்க வேண்டியது தான். ஓகே, இறங்கிடுவேடா, வாய் வர குளருது. அட பாவி, வச்சிட்டான் நண்பர்களே. விடுங்க, அவ்வளோதான், அவன் வீதி. மறுபடியும் அதே தான் சொல்லணும், அவன் வீதி அவ்வளோதான் அப்படின்னு வேண்டியதுதான். சரி ஓகே, ஐஎம் ஃபிஷ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு நிறைய வதந்திங்கள், ஆனால் நான் அதை வந்து கண்டு கூட இல்லை. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தா நம்மளோட எப்படி சொல்கிறது, விடுங்க, ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தா இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல, அதனால் சர்ச் பண்ணி பார்க்கல. ஐயோ, என்னடா கோலி மாதிரி உருட்டி விட்டு விளாட்றானுங்க. இந்த ஜியோ கேம்ஸ் க்ளவுட் கேமிங்கில் வந்து இன்டர்நெட் சரியாக கிடைக்க மாட்டுது நண்பர்களே. யானே தெரில, இன்டர்நெட் இதெல்லாம் தர முடியாது அப்படின்றானுங்க. யாருக்கிட்ட? என்கிட்டே வா,
ஆனால் வேறு வழி இல்லை, அதான் உண்மை. சரி ஓகே விடுங்க. இந்த மீன் தான் பையன் எந்த சூப்பர் பவரும் இல்லாமல் இருக்கிறான். பப்பர் பிஷோ உப்பு அவன்லாம். சரி ஓகே நண்பர்களே, உப்பி ஓட வேண்டியது தான் அவனை விளையாடும் போதெல்லாம். இந்த கேமுக்கு எதுனா லைக் டார்கெட் கொடுக்கலாமா? உங்கள் இஷ்டம், நீங்கள் லைக் போடுறத போடுங்க நண்பர்களே. ஆனால் நாளைக்கே பப்பர் பீஸ் போட்டுருவேன். சரி ஓகே. ஐயோ விரிசல் விட்டுச்சு தெரிதா நண்பர்களே? அந்த இதோ பாருங்க, மேலே விரிசல் விட்டுருக்கு தெரிதா? ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பொறுமையாக போவோம். பொறுமையாலாம் போனால் வேலைக்கு ஆகாது, வேகமாக தான் போனோம். கோல்டு என்ன கோல்டு? இது வந்து நீமோவோட ஸ்டோரி தான். அது எப்படி தப்பிச்சு போவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து கண்ட்ரோலர் வந்து நம்ம நீமோன்றது ஒரு படம், ஃபைண்டிங் நீமோ, ஃபைண்டிங் டோரி, ஏதோ பேர் நண்பர்களே. அதெல்லாம் எப்பயோ பார்த்த படம், எல்லாம் மறந்துச்சு, என்ன பண்ணுறது. வாழ்க்கை தத்துவங்கள். ஓகே நண்பர்களே, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைல்ல. ஆனால் நான் சொல்லுவேன், சம்மந்தப்படுத்துவேன்டா, அதான் திறமை. அப்படிதான் சொல்லிருக்கிறேன். மீனை மேய்க்க கூட லாய்க்கில்ல. ஓகே விடுங்க, என்னடா மாட்டிக்கினேன். ஓகே நண்பர்களே, இருங்க ரீட்ரை பண்ணி வந்தாச்சு. ஏன்னா அங்கே போய் சொருவிக்கணும், ஒரே சொருவா. அங்கே தான் சொருவனை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். அங்கே வந்து அவுத்தானே தடவை நவுத்துவேன். நவுத்தி என் கை தான் வலிக்குது. அதனால் மறுபடியும் ரீட்ரை பண்ண வந்துட்டேன். ஓகே அவ்வளோதான். செங்கல்லாம் அடிக்க வச்சுக்கிறானுங்க, ஒரே முட்டை தான் வஞ்சிரும் போலியே. ஓகே இந்த பவுலில் எப்படா? ஆனால் நம்ம ஊரில் இருக்க பவுலெல்லாம் மூடி இருக்காது தானே? நீங்களும் இந்த மாதிரி மீன்லாம் வளர்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம ஊரில் இருக்க பவுலெல்லாம் மூடி இருக்காது, கஷ்டம்தான். அப்புறம் ஒரு ப்ரோ வேறு கேம் விளையாட சொல்லி போடுறாரு. ப்ரோ வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா, கேம் வந்து நல்லா இருந்தால் நான் போடுறேன் ப்ரோ. அப்படி கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அந்த கேமில் கம்மியாக இருந்தது. ஆனால் நான் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன் உங்களுக்காக. நான் நாளைக்கு போட்டால் போடுறேன் அந்த கேமை. ஓகே நண்பர்களே, என்ன கேமுன்னா அயன் ஹீரோவோ நாவோ ஒரு கேமு. சரி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் அந்த ப்ரோ, அதான் போடலான்ட்டு எடுத்துட்டேன். ஆனால் அந்த கேம் நல்லா இல்லை, கிராஃபிக்ஸு. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நீங்கள் வேறு எதுனா கேம் கூட சொல்லுங்கள், அல்டிமேட்டாக நான் அந்த கேம் ப்ளே போடுறேன். ஓகே இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த படியிலேயே போனால் உடஞ்சிரும்ல பவுலு, அதனால தான் என் திறமை நண்பர்களே. அதான் திறமைன்றாங்க, திறமை. ஓகே இந்த கேம்லலாம் தெரில, திறமைன்னு வருது. எருமை மேய்க்க கூட லாய்க்கில்லை, அதை வேணா திறமைன்றீங்களேடா. சரி ஓகே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இவன் முக்கிறான். பவுலே உடைக்காமல் தண்ணி உள்ளே போயிட்டு முக்குனா எப்படி அவுடா? ஓகே இங்கே பாடுற மாப்பிள்ள ஃபிஷ்ஷு பாடுற அப்படின்றானுங்க. டேய் இதை எத்தனை போய் வீட்டில் வைக்க போறியா? அடப்பாவி, என்னடா நீங்கள் இதை எத்தனை போய் வீட்டில் வைக்க போகிறீங்க? அது ஒரு உயிரா? நீங்கள் விளையாட்டு நினச்சிக்கினீங்களா? சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம லெவல் 2. ஏன்டா இவ்வளோ லெவல் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து கேம் ப்ளே வந்து விளாட்னேன். யானை தெரில, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. மறுபடியும் நான் திடீர்னு ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ உட்காந்து உங்களுக்காக. யானை தெரில நண்பர்களே, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. அப்புறம் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தா தான் தெரியுது, எக்யூப்மெண்ட் சவுண்ட் ஒன்லி. ஆச்சரியம். சரி விடுங்க, உங்களுக்காக நான் வந்து லைவாக பேசணும். ஏன்னா பிஆர்எஃப்னா பொய் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், நேர்மையாக இருக்கணும். ஓகேவா நண்பர்களே? சரி விடுங்க, அவ்வளோதான். எதோ பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா தெரில, ஆனால் எனக்கும் புரிய மாட்டுது ஒன்றுமே. அவ்வளோதான். லைக் மட்டும் போட்டுக்கோங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் மட்டும் போட்டுக்கோங்க நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து ரோல் பண்ணினே போகிறான். அடுத்தது தான் இப்போது திறமையே. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இந்த கேமில் திறமைன்னுவேன், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா அந்த பவுலை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறான்ல அந்த ஃபிஷ்ஷுக்காக. ஒரே ஒரு லைக்கு. ஓகே அவ்வளோதான். இப்போ இது மேலே கரெக்டாக இறங்குடா. ஐயய்ய இறங்க மாட்டானே. சரி ஓகே, நம்ம பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளின்னு வந்துட்டு வேகமாக போய் விட்டோன்னு வைங்க, கீழே ஒன்று வஞ்சிரும், அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் வேகமாக எடுத்துன்னு போகணும், ரொம்ப வேகமாகலாம் போகக்கூடாது, கொஞ்சம் வேகம். அவ்வளோதான், கரெக்டாக இறங்கி அவ்வளோதான்டா எதிர. அவ்வளோதான், நிறுத்து. அப்பாடா, அந்த கட்டை இல்லைன்னா எப்படி இவனுக்கு டைமிங் அமையுமா? எனக்கு புரியலையே. எப்பட்றா? கேமில் லாஜிக் பார்க்கக்கூடாது தெரியும், இருந்தாலும் எங்கேயோ இடிக்குது. நான் இடிக்காமல் போனால் சரி தான். சரி விடுங்க நண்பர்களே. ஏய் தம்பி, ஐயோ
நீ சாவறது என்னால் பார்க்க முடியுதுடா, ஏன்னு தெரிலடா. எல்லாம் முடியலன்னுவாங்க, ஆனால் நீ சாவறது எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. வேற ஒன்றும் இல்லைடா, மன்னிச்சிடுறா என்ன. சரி விடுங்க நண்பர்களே, இவன் ஏதோ கண்டுக்க மாட்டான். அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் லோடாகி வந்தாச்சு. சீக்கிரம் போடா. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ போகிறான், வேகமாக போகிறான். உங்களுக்கு கண்ட்ரோலர் டிஸ்டர்ப் ஆகுதா சொல்லுங்கள். அத்தை பாட்டில் கண்ட்ரோலரை தூக்கலாம் முடியாது. ட்ரை வேணா பண்ணுறேன். கண்ட்ரோலரை எடுக்க வாய் வேற வளருதே. சரி விடுங்க, அவ்வளோதான். போக வேண்டியது தான் நேரா. ஓகே, அவ்வளோதான். பொறுமையாலாம் போகக்கூடாது தம்பி, ஆனால் இங்கே பொறுமையாக தான் போகணும். டே நண்பர்களே, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அடுத்தது சொல்கிறேன், நீங்கள் என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரி விடுங்க நண்பர்களே, அவ்வளோதான். இல்லை ஜம்ப் அப் பண்ணி அங்கே என்னடா கரெக்டாக அங்கே போகிறடா. ஐயோ உடஞ்சிச்சு. ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போ அடுத்தது இங்கே தான் போகணும். அவ்வளோதான், உள்ளே பூந்தாச்சு. பூரு உள்ளே பூரு. அவ்வளோதான் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா, சுற்றின்னு போகிறான். முட்டைக்கண்ணா, அழகா இருக்கடா நீ. அண்ணன் வீட்டில் வாடா, அண்ணன் உனக்கு தீனி போட்டு வளர்க்குறேன். அவ்வளோ பெரிய கடலில் போயிட்டு சுறா மீன் வாயில் மாட்டுறதை விட இங்கே வந்துட்டு என் கூட ஜாலியாக இரு. அண்ணன் உனக்கு கையில் பிடிச்சி விளையாட்டுலாம் காட்டுறேன். என்ன சொல்கிற? ஓகேவா நண்பர்களே? இவனெல்லாம் நல்லது சொன்னால் இப்போலாம் காலம் இல்லை, வேறு என்ன பண்ணுறது. சரி விடுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போனோம். ஓகே, ஜம்ப்பாக போடு. அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு. எத்தனை ஜம்ப்பு தான் நானும் போடுறது. ஐயோ ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. லாஸ்ட்டில் அது மறந்தே போயிட்டேன். ஊசிலாம் வேறு இருக்குது, இன்ஜெக்ஷன் வேறு இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிறானுங்க பைத்தியக்கார பசங்க. ஊசி குத்திர போதுரா, ஜம்பை போடு. அவ்வளோதான் நண்பர். ஓகே விடுங்க, நாங்கள் ஜம்பை போட முடியாமல் அந்த இதுவே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணி வந்தாச்சே. அது என்ன தெரியுமா நண்பர்களே, அது உள்ளே போனோடனே ஒரு தண்ணி அந்த ஃபஸ்ட்டு இழுத்துன்னு போச்சுல ஸ்விம்மிங் பூல்லேருந்து, அந்த மாதிரி ஒரு பைப்பில் இழுத்துன்னு போயிட்டு டொமா ஆள்னு பிச்சுக்கு நட்டிக்கும் தண்ணி. பிச்சு நச்சோடனே இந்த பக்கெட்டில் விழுவேன். அவ்வளோதே. சரி ஓகே, இப்போ கத்துறான். என்னதுரா அதே பக்கெட்டே எந்திரா பக்கெட்டே அப்படின்றான். தம்பி, பக்கெட்டு உந்துதான்டா, ஆனால் உள்ளே இருக்க உயிர் எந்திரா, புரிஞ்சுக்கோ. உயிர் முக்கியமா பக்கெட் முக்கியமா? அண்ணனை எமோஷனலில் வளர வைக்கிறான் நண்பர்களே இவன். சரி விடுங்க, அவ்வளோதான். தம்பி ஒழுங்காப்படா. வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்? தம்பி எதுவும் பண்ணுறாத. ஏதோ ஃபிஷ்ஷுன்றதுல அது எப்படா ஒரு உயிரை கொல்ல உனக்கு மனசு வருது? அவன் சொல்கிறான் நண்பர்களே, ஃபிஷ்ஷுன்றான் என்ன, அப்புறமா உயிரை கொல்றான். அந்த அளவுக்கு சீப்பு. ஒரு மீன் உயிர்னா அந்த அளவுக்கு ஒரு சீப்பான விஷயமா? கேள்விக்குறியா? நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டேனா இன்னொரு தடவை எட்டி உதச்சேன்னு வச்சுக்கோ. அடுத்தது வீட்டை பாம்பு வச்சுலாம் தூக்க மாட்டேன். அந்த பல்லனை வச்சு உனக்கு அடிக்க விடுவேன். ஓகே, அந்த பல்லை யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எல்லாம் அந்த பப்பர் ஃபிஷ்ஷை பிடிச்சி அவன் பனியனுள்ள போட்டுடலான்னா சொல்கிறீங்க, முள்ளு குத்தி சாப்பிட்டோம். ஓகே, இப்போ நம்ம போக வேண்டியது தான். போடா தம்பி, நீ வேகமாக போறியோ ஸ்லோவாக போறியோ அவன்கிட்ட மாட்டாமல் போ, அது மட்டும் போதும். இந்த கல்லனடா இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு அம்மை போட்டால் அங்கங்கே பொறியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குதுடா கல். சீரியஸாக அப்படி தானே இருக்குது நண்பர்களே. அங்கங்கே கல் எடுத்து வச்சுக்கிறானுங்க. வாட் இஸ் திஸ்ரா? ஓகே நண்பர்களே விடுங்க. ஏன்றான் நண்பா, உனக்கு ஒன்று சொல்கிறேன், மரியாதை முக்கியம். ஒரு மீனாக இருந்தால் கூட ஏயின்லாமா? பக்கெட்டுக்கு உயிராடா இருக்கு முதல்ல. அதை போய் ஏயின்ற, மை பக்கெட்டுன்ற, கம்மி ஏறுன்ற, என்னை ஓட வைக்காதன்ற, அப்புறம் என்ன சொல்லுவேன், பறக்க வைக்காதன்னுவியா? எல்லாம் தண்ணி உள்ள ஊழ்ந்துட்டேன், இப்போ முழுக வைக்காதன்னுவியா? நண்பர்களே, யூ டிட் இட், கமான்ட்ரா. நண்பர்களே, ஜெயிச்சிட்டோம் மாறா. இப்போ 3வது லெவல் தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல, எனக்காக நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்களேன். சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக் போதும் எனக்கு, அதுவே ஆறுதல்னா. என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு. இப்போ தான்டா சப்ஸ்கிரைப் வேணான்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்ல முடியாது. நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கூட தெரியுமே தவிர எனக்கே தெரியாது. இவன் எப்படா பேச மாற்றுவான்னு.
சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இதில் அந்த சொன்னல பக்கெட்டில் பிச்சுன்னு வந்து உழுந்துன்னு, அதே மாதிரி இப்போ பிச்சுன்னு பறக்க போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்களா? 3 2 1 ஒழுங்கா போட அது உள்ள இருங்க, 0 சொன்னாதான் உள்ளே போவான். 0 இப்போ போயிட்டான் பார்த்தீங்களா? அவ்வளோதான்டா, பிச்சுக்கோடா, தெறிக்க விடுறாயா. அவ்வளோதான் நண்பர்களே, பறந்து வந்து இங்கே உழுந்தாச்சு. ஓகே சாப்பிட்றான்டா. ஐயோ கரெக்டாக விழுந்துருக்கோம். ஓகே போட போட தம்பி, பொறுமையாலாம் போகாத இந்த இடத்துல. எந்த பூனை வந்து கையை விடவும் தெரியாது. நம்ம நாட்டிலலாம் இப்படி ஒரு மீனை சுதந்திரமாக விடுவாங்களா? கொக்கு வரும், மீன் வரும், அப்புறம் பின்னாடியே வேற ஒன்று வரும். இஸ்ஸுன்னும் அது எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. தண்ணி உள்ள வந்து பூச்சின்னு போவோம் கரெக்டாக. அது என்னான்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னடா அடைப்பு? எனக்கே அடைப்பா? பிஆர்எஃப்க்கு அடைப்பா? டேய் என்னடா தள்ளி விட்றீங்க? நண்பா, என் கண்ணை விட முட்டை கண்ணால இருக்குது இவனுக்கு. நண்பர்களை எங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய கண்ணுடா. எப்பா எப்பா எப்பா. சரி விடுங்க. அவ்வளோ சார்றா. என் கூட வந்து இப்போ அவனும் சாவ போகிறான். அவனும் தப்பிக்க போகிறான். ஐயோ உண்மையாக வேற வெளில சொல்லணுங்கிறேன் அடிக்கடி. சரி விடுங்க நண்பர்களே, அவ்வளோதான். இப்போ போவோம், பொறுமையாக போவோம். என்ன அவசரம்? இந்த முட்டைக்கண்ணன் கூட இருக்கிறான் பேச்சு துணைக்கு. அப்புறம்டா சாப்பிட்டியா? அப்புறம் உனக்கு சோறு ஒழுங்காக போடுறாங்களா உன் ஓனரு? அப்புறம் சொல்லு அண்ணங்கிட்ட, இந்த மாதிரி சோறு ஒழுங்காக போடலன்னா சொல்லு, போயிட்டு ஒரு லாயரை கூட்டின்னு வரேன், போட்டுடலாம். நான் சொல்கிறேன், போட்டுடலாமா? சொல்கிறா என்னடா கண்ணை முட்டை முழிகிற? கண்ணை சிமிட்ட கூட மாட்டான் நண்பர்களே. பிரேக் போடுறான், பிரேக். அட முட்டை கண்ணா, பிரேக்கு போட தெரியாத முட்டை கண்ணா. இவன் கண்ணை பாருங்களேன், இவன் கண்ணு பூச்சி கண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் முட்டையாக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, இந்த ஃபிஷ்ஷு கூட பரவாயில்ல. பஃபர் ஃபிஷ்ஷு வச்சு செய்ய போது அது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு லைக் டார்கெட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 15 லைக் கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் சந்தோஷமாக இருப்பேன். சரி ஓகே நண்பர்களே, உங்களுக்காக நான் இவ்வளோ என்டர்டெயின் பண்ணி இந்த மீனெல்லாம் சாவடிக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு சந்தோஷத்தை பற்றி இந்த மீன் சாவக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இப்போ பண்ணுவீங்க பாருங்கள், லைக் போடுங்க. அப்புறம் ஒரு சிலர் இருப்பீங்க, நான் ஏன்டா லைக் போடணும், அது என்ன மீன் என்ன எதுனே தெரியாமல் நான் ஏன்டா லைக் போடணும்னு கேட்பீங்க. ஒரு உயிருக்காக ஒரு லைக் போட்டிங்கன்னா அந்த மீன் சாவாது. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மீன் சாவாது. இப்படி தான் சொல்லுவேன். அடுத்தது எடுத்துன்னு போய் எங்கன்னா கார் கடியில் லாரி கடியில் அப்படி சொல்லுவேன், அது வேறு விஷயம். நீங்கள் ஒரு லைக் போடுங்க. நான் சாவடிக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த பாவம் உங்களை வந்து சேராது. அவ்வளோதான். போ கிர்ட்டுன்னு போகணும். ஓகே நண்பர்களே, சரி அப்படியே ரோலிங் ரோல் பண்ணு. தம்பி இப்படி போனோம். முட்டைக்கண்ணா ஹெல்ப் பண்ணண்டா, அந்த சைடு திருப்பண்டா. நண்பர்களே, சோறு போட்டால் தின்றன்னு நிற்கிறான் அவன். எதுக்கு தான் இப்போ? டேய், உன்னோட சேர்ந்து நானும் சாவ போகிறேன். உன்னோட சேர்த்து நானும் காப்பாத்துறேன்டா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஓசிலேயே மங்களம் பண்ணலான்னு பார்க்குறிய நீ? சரியான ஆள் தான்டா. சரி விடுங்க. இவன் ஐயோ வச்சிச்சு அப்பாடா பவுன்ஸ். நான் நிஜமாக சொல்கிறேன், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் மனசில் வச்சுன்னு ஐயோ அஷ்டு தூக்கி அடிக்குது நண்பர்களே. நான் மனசில் வச்சுன்னு எதுவுமே பேசலை. ஓகே விடுங்க. நான் வந்து காரு கடியில் சாவனா அது வந்து நடக்குது. கருணாக்கு கூட கிடையாதுடா எனக்கு. அவுடா. ஓகே நண்பர்களே, நம்ம நினைக்கிறது நடக்குது. சரி விடுங்க, அவ்வளோதான். இப்போ போகிறோம், பெரட்டு கிருட்டுன்னு போகிறோம். ஓகே, கிட்டின்னு வஞ்சிர போகுது பவுலு. அதோட அண்ணன் காண்டாயிடுவேன். இந்த சைடு போகணுண்டா. எங்கடா ஏறுறீங்க மேட்டு மேலே? டேய் அட முட்டை கண்ணா, உன்னை வேற தூக்கின்னு இந்த ரோட்டில் வர்றதுக்குள்ளே நான் சித்துறேன்டா. சரி விடுங்க, ஏதோ நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டான், மீனா வேற போயிட்டான். தம்பி சவுத்துல முட்டா செத்துருவடா. ஐயோ நவுத்த கூட முடியலையே. முட்டை கண்ணை பாருங்களேன், மஞ்சள் கலரில் இருக்குது கண்ணு. மஞ்சாம்பழம் வந்துச்சா தம்பியா? இருங்க, இந்த சைடு வண்டி, அப்படியே இந்த சைடு. ஐயோ எவ்வளோ ஜெஸ்டில் போகுது. அவ்வளோதான், உடச்சி. வந்துட்டோம். ஓகே, இங்கேருந்து நம்ம இது உள்ளே போகணுமா? ஓகே போய் பார்ப்போம். யாருக்குன்னா தெரிய போகுது இது உள்ளே போனால். இதுக்கப்புறம் தான் நண்பர்களே எனக்கு விளையாட தெரியாது. அவ்வளோதான், பிச்சிக்கிச்சி. கமாண்ட்ரா. ஓகே, இங்கே வந்தாச்சு. செத்துட்டோம். ஜம்படு. அவ்வளோதான், ஜாடி உள்ளே போயாச்சு. ஜாடிக்கு ஏற்ற மூடி. ஓகே நண்பர்களே, இப்போது ஜாடி உள்ளே போனதுனால்
இப்போ நம்ம ஐயோ இது நான் இவ்வளோ கஷ்டமாகுது நண்பர்களே, ரொம்ப கஷ்டம். அந்த ரவுண்ட் ரவுண்ட் ஜாடி கொடுங்கடா, ரவுண்ட் 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 ஜாடி வேணும். ஓகே, அவனா மெரிச்சிட போகிறான், உடஞ்சிட போகுது ஜாடி. அதுதான் அவ்வளோதான். இந்த மீன் எத்தனை தடவை அக்கா 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 எட்டி வச்சுட்டு போகுது நண்பர்களே. திமுரு பிடிச்ச அக்கா, விட மாட்டேங்க்கா. நீ நீ வேணா உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ. உனக்கு வந்து இந்த பிஆர்எஃப் கையில் தான் எதுனா நடக்கும் பாரு கண்டிப்பாக. அடுத்த கேமு இவனுங்க உருவாக்குற கேமில் நீயும் வருவ. ஐஎம்ஏ அப்படின்ற இருக்க கேம் எல்லாமே இதே கேரக்டர் தான் நண்பர்களே வரும். உங்களுக்கே முக்கால்வாசி கேம் தெரியும் இந்த கேரக்டர் வச்சவங்களே. ஒரு சில கேம் சொல்லிட்டா, ஐஎம் டிரைவரில் கூட இவங்க வருவாங்க ஒரு சிலர். அடுத்தது ஐஎம் வேறு இதுலேயோ வருவாங்க. ஐஎம் இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது இருங்க. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இதை ரீச் பண்ணிட்டு அது வேணா சொல்கிறேடா தம்பி. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஓகே, ஃபாஸ்ட் பண்ணலாமா? சரி பண்ணலாம். வாய்ஸ்லாம் நான் கரெக்டாக தான் கேட்கும், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட் ஆப் இருக்குது, அதை நான் வேணுன்னா சொல்கிறேன். உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா வேணுனாலும் கேளுங்க. கமாண்டு உங்களோட பொறுப்பு நண்பர்களே. கமாண்டுன்றது உங்களோட சொந்தமான ஒரு விஷயம். அதில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலாம் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி சொல்கிறீங்க, மனசு கஷ்டப்படாமல் இருந்தால் எது வேணால் பண்ணலாம். சரி ஓகே நண்பர்களே, ஸ்பீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கிருட்டுன்னு போக வேண்டியது தான். அவ்வளோதான், பொறுமையாக போவோம். தம்பி பொறுமையாக போயிட்டு வேகமாக எங்கன்னா போய் முட்டிக்க போகிறேன். இருறா பொறுமடா. அவ்வளோதான் நண்பர்களே, வாய்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டில் அவ்வளோவா எதுவும் தெரியாது. போ கிருட்டு. அவ்வளோதான், நிறுத்து. எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து தான். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். தம்பி ஊந்துட போகிற, அடுத்தது செத்துருவேணி. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், பொறுமையாக போவோம். நான் இதுக்கு தான் சவுண்டெல்லாம் கேம்லேருந்து எடுத்துட்டேன். ஐயோ கீழே ஊன்ட்டேன் நண்பர்களே. ஓகே விடுங்க, அவனோட இதுவே அவன் சேர்த்துட்டான். நான் வந்து இப்போது இது நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அதில் தான் இறங்கி ஆகணும். அதில் இறங்குனா புசுன்னு கீழே வந்துடுவான். ஓகே நண்பர்களே, ஓகே இப்போ நம்ம வந்து பொறுமையாக போகணும். தம்பி கிச்சனு ஊந்துட போகுது எங்கண்ணா. அடுத்தது அண்ணன் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்குள்ளே உடைப்பீங்களா எல்லாத்தையும். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், போவோம். பொறுமையாலாம் போகக்கூடாதீங்க. என்னடா இப்படி ஆடுதுடா, செத்துறா போகிறடா தம்பி. அவ்வளோதான் நண்பர்களே, இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து இப்போது இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதை ரீச் பண்ணலான்றதுக்குள்ளே செத்துட்டேன். ஓகே விடுங்க, இப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போது கிருட்டுன்னு பரட்டுன்னு இங்கே வந்தோன்னா நியூ செக் பாயிண்ட் உள்ள வந்து இங்கே போகிறோம். ஐயோ எனக்கே குழம்புது நண்பர்களே. சரி விடுங்க, இப்போது நான் வந்து ரீஸ்பாண்டு கொடுக்கறதுக்கு பதில் நியூ செக் பாயிண்ட்டுன்றதை கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும், இவனை கொண்டு போய் கடலில் சேர்க்கணும். இவனை கொண்டுட்டு போய் கடலில் சேர்த்தா கூட இவன் அது என்ன சொல்லுவாங்க, அஸ்தியா. இவனை கொண்டுட்டு போய் கடலில் சேர்த்தா கூட என் மனசுக்கு நிம்மதிப்பா. ஏன்னா நான் மீனை கடலில் சேர்த்துட்டேன், அதான் என் பொறுப்பு. அப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ எந்த சைடு போகணும், இந்த சைடா இந்த சைடு தான் நண்பர்களே, இந்த சைடு தான். ஓகே, இந்த சைடு போ. இப்போ இதுலேருந்து கீழே விழணுமா? பொத்து பித்துன்னு விழுவான் போலியே. ஓகே, ட்ரை தானே பண்ணி பார்த்துருவோம். உளுந்துடுறா கைப்புள்ள. அவ்வளோதான், கீழே வந்துட்டான், செத்துட்டான். ஐயோ இவனை வேற கண்ணில் பார்க்க முடியுதே, இவன் சாவறதே. ஓகே அவ்வளோதான். அப்படா தம்பி, முக்கியனாச்சு போயிடணும். உனக்கு கப்பு முக்கியம் பிக்கலே, கடல் முக்கியம் பிக்கலே, கடல் முக்கியம். ஓகே போவோம். டே பிரேக்கப் போடுறா, என்னடா நீ திடீர்னு கவுர்ற. சரி ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், போவோம் பொறுமையாக போவோம். ஓகே, இங்கே வந்து இந்த சைடு போவோம். போன தடவை அந்த சைடு போனதுனால தான் ஊற்றிக்கிச்சு கீழே. தண்ணியை சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சரி விடுங்க, அவ்வளோதான். ஐயோ வச்சிட்டானுங்க. எப்பாடா கடலில் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து கடலில் செந்தி ஊட்ட நச்சுனுங்கிறான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறியா? ஐயோ என் மனசு கஷ்டமாகுதுடா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறதுனால. உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கமெண்டை டேக் பண்ணி விட்டு போங்க. இதனா இன்ஸ்டாவா டேக்லாம் பண்ண சொல்கிறேன். ஐயோ இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன். என்னடா பண்ணுற, சொட்டையில் ஜொலிக்குது அவனுக்கு. கண்ணு கூசுதுடா, கம்முன்னுடுறா. நண்பர்களே, கண்ணு கூசி ஒருத்த வேற கடலில் வந்துட்டான். இப்போ வந்து அவங்க டீம்மேட்டுக்கு அவன் வந்து இது அனுப்பிச்சி விட்றான். நண்பா தண்ணியில் சேர்ந்துட்டான், வந்துருங்கடா அப்படின்றான்.
சரி ஓகே, இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா அடுத்தது பஃபர் ஃபிஷ்ஷா அதுனா ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே நண்பர்களே, இத்தோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கேம் பிளே பார்ட் 2 வீடியோ நாளைக்கே வரும். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய். அப்புறம் ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைபோ பண்ணுறேங்க.